இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 27, 28, 29, 30 வசனங்களை இப்படியாக சொல்லுகிறது. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கருத்து அவரே சொல்றார். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். அப்படியே ஒரு மனுஷன் எப்படி நடந்து கொண்டிருக்கிறானோ அதுக்கு மாறான ஒரு கருத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில இயல்பியாய் நம்மளை பகைக்கிறவர்களை பகைப்போம், நம்மளை நேசிக்கிறவர்களை நேசிப்போம். ஆண்டவர் அங்கே எல்லாமே அப்படியே மாற்றி அப்படியே சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, நேசிங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு பயங்கர போல காணப்படக்கூடியவங்களை நீங்கள் என்ன செய்யணுமா, நேசிக்கணும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களுக்கு விரோதமாக ஏதாவது காரியம் அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ உங்களால் கூடுமான அளவு அவனுக்கு நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை எப்போ பார்த்தாலும் இப்போ ஏதாவது சொல்லிக்கிட்டே தூசிச்சுக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? அநேக இடங்களில் குடும்பத்திலேயே என்ன செய்வாங்க, அவன் அப்படி போயிடுவான் இப்படி போயிடுவான். அப்படி பார்த்தீங்கன்னா பெரியவங்களே முதியவர்களே அவர் சொல்லுவாங்க, அது ஒரு சத்துரு, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சத்துரு. பாருங்க, பிள்ளைகளையே என்ன செய்வோம், சபிக்க செய்யும். நல்லா இருக்கிற பிள்ளைகளை கூட சபிக்க செய்கிறது. அவன்லாம் உருப்படுவானா, அப்படியே உருப்படுவானா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணுமா, அவர்களை எப்படி போட்ட நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, பொறாமை கொண்டு இருக்கிறவங்க, உங்களை தூசிக்கிறவர்களை நிந்திக்கிறவர்களுக்காக அவர்களுக்கான ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. நேரங்களில் விளையாட்டா சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவா நானே ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தை கொடு. ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய குணாதிசயங்கள் இப்படியாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை ஒரு கணத்தில் அடிச்சுட்டான ஒரு காரியத்துக்கு இருந்தால் இன்னொரு கணத்தில் அடிச்சுக்க அப்படின்னு சொல்லு. அப்போ அதை காட்டிலும் அவனுக்கு ஒரு அடி கிடையாது. இவனை போய் அடிச்சு என்னடா செய்ய அப்படின்ற ஒரு இது. அப்படிப்பட்ட மனிதன் எப்படி இருப்பான்னு பார்த்துக்குங்க. உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளவனுக்கு உன் வஸ்திரத்தையும் விட்டுவிடு. உன்னுடைய பொருட்களை, உன்னுடைய போர்வையை எடுத்துக்கொண்டானா அவன் வஸ்திரத்தையும் கொடு, போ எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு அவனுக்கு கொடு. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்குறாங்களா, அது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். உன்னுடையதை உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு எனக்கு, உன்னுடையத்தில் எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு அதை திரும்ப கேளாதே. உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுவனிடத்தில் அதை திரும்பி கேளாதே அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்கும், அதை எடுத்துக்கொள்கிறான்னு வச்சுக்கோங்க. பாருங்க, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிற இடத்தில் அதை திரும்ப கேளாதே. ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான காரியத்தை செய்வார். அதை பிடுங்கிக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை திரும்பி கேளாதே என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான நன்மைகளை செய்வார். அவர் மகத்துவமுள்ள தேவன். ஆனால் நீ இப்படிலாம் நடக்கணும், இந்த மாதிரி எவ்வளவு உன்னை தாழ்மையாய் நீ நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்து. இந்த பூமியில் ஆண்டவர் மனிதன்கிட்ட விரும்பக்கூடிய ஒரு காரியம் அதுதான். பிரியமானவர்களே, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். நம்ம நினைக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும், யாராவது ஒரு சொந்தக்காரன் தான் வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா ஒரு பொருள் வாங்கிட்டு வராரான்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தான் அவர்கள் என்ன நினைப்பாங்க, அதில் காரியத்தை செய்வாங்க. அப்போ நான் எதை விரும்புகிறேனோ அதையே நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. நான் என்ன நினைக்கிறேன், என் வீட்டுக்கு யாராவது வந்தால் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும், என் சொந்தக்காரங்க ஏதாவதுன்னா எனக்கு கொடுக்கணும், அவங்க கொஞ்சம் பணம் வச்சு தான் நான் அதை கொடுக்கணும். அநேகருக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருதயத்தில் ஆழத்தில் ஆண்டவர் சொல்றார், உனக்கு என்ன விரும்புகிறதோ அதையே மற்றவர்களுக்கு நீ என்ன செய்ய அப்படின்றார். எல்லா நேரத்திலையும் பாருங்க, அப்பா பிள்ளைங்க அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு பிள்ளைகளே நினைப்பாங்க. பாருங்களேன், அநேக இடத்துல வந்து சண்டை பிரச்சனை வரும். எனக்கு மாத்திரம் கொடுக்கணும், அவனுக்கு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி.
அந்த குணநலம் எனக்கு என்ன செய்யணுமா மாறி, நான் அது விரும்புறதை போல நான் அதை பிறருக்கு செய்யும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவரே, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களது அன்பு, உங்க மேல அன்பு கூறுகிறவர்களையே நீங்க அன்பு கூர்ந்தா என்ன செய்றீங்க? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. அவர்கள் என்ன செய்றாங்க? பாவிகளுக்கு அந்த 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 அப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்களையே சிநேகிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கும்படியாய் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் நீதிமான், பரிசுத்தவான், நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு மற்றவங்களை சிநேகிக்கிற ஒரு சிநேகம் என்னிடம் இல்லாவிட்டால் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். எல்லா மனிதரும் அதையே செய்கிறார்களே. அப்ப உங்களை நேசிக்காதவர்களை கூட நீங்க நேசிக்கணும், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை நீங்க நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்மை செய்வர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார். எனக்கு ஒருத்தர் நன்மை செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மாத்திரம் நான் நன்மை செய்தால் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதை செய்யறதை அவங்க பெற்றுக்கொண்டு விட்டோம், அவ்வளவுதான். ஆனா ஒரு அறியாத ஒரு மனுஷன், கஷ்டப்படுகிற ஒரு மனுஷனுக்கு, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு நன்மை நீங்கள் செய்தீர்களா அது பரலோகத்தில் என்ன செய்யப்படுமா? அது அங்கீகரிக்கப்படும். பிரியமானவர்களே, எல்லாரும் செய்கிறதை போல இல்லாதபடி நீங்கள் மற்றவர்களுக்கு இணங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். திரும்ப கொடுப்பார்கள் என்று நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஒருவேளை உங்கள்கிட்ட கஷ்டப்பட்டா ஒருத்தவங்க பணம் அவசரமா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை திரும்பி கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்க கேட்காதீங்க, கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், உன்கிட்ட 500 ரூபா தான் இருக்கு, என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குந்தாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை நீ கொடுத்து விடு. திரும்பி அவர்கிட்ட எதிர்பாராதே. ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை அந்த உன்கிட்ட கொடுக்கக்கூடிய கடனுக்காய் அவங்க வருத்தப்பட வேண்டியது இருக்குமே. ஒருவேளை அவங்க ஏழ்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீ அவர்களுக்கு கொடுக்க முடியுமானால் அந்த பணத்தை கொடுத்து திரும்பி கேளாதபடி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். ஏன்னா மற்றவங்க என்ன செய்யறாங்க? கடன் கொடுக்குறாங்க, கடன் வாங்குறாங்க. ஆனா உன்னுடைய காரியம் வித்தியாசமாய் இருக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமான, திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாய் பாவலையும் அப்படியே கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அப்போது உங்கள் பலன் மிகுதியாயிருக்குமா? உங்கள் பலன் மிகுதியாயிருக்குமா? எப்படிலாம்? உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்க பலன் எங்க இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கும். அங்க மாத்திரமல்ல, பூமியிலும் அந்த பலன் மிகுதியா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க செய்து பாருங்க, நீங்க விசேஷமாய் நீங்க வித்தியாசமாய் நடந்து கொண்டு பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உதவி செய்கிற மனப்பான்மையோ பாருங்க. அந்த கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாது. ஏதாவது உங்களால் இயன்றது, அதாவது 1000 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லல. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னா 100 ரூபா கொடுத்து பழகி பாருங்களேன், 50 ரூபா கொடுத்து பழகி பாருங்களேன், 10 ரூபா கொடுத்து நீங்க பழகி பாருங்க. ஆண்டவர் அதற்கு மிகுதியான பலனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போல கடன் கொடுத்து கடன் வாங்குறவர்களுக்கு மாத்திரம் அல்லாதபடிக்கு கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. உங்கள்கிட்ட இருந்தா, ஒருவேளை இல்லைன்னா ஆண்டவர் சொல்லல. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்க வருத்தமான ஒரு சூழ்நிலை ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா ஒருவேளை ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லா கை கால் இருக்கும், வேலைக்கு போக மாட்டான், குடிக்கிறதுக்கு பணம் கேட்குறான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு நீ கொடுக்காதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க யார் என்னன்னு சொல்லி உண்மையிலுமே ஏழ்மை வறுமையாக இருக்கு, அவங்களால முடியலை, ஒரு பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல அந்த பார்த்து செய்யணும். அவன் போய் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிற எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா விதத்திலும் ஞானமாய் பிள்ளைகள் நடந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை கவனமாய் இருக்க வேண்டும். கண்டிப்பாக உதவியும் செய்ய வேண்டும். அது யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் பிரியமான உண்மையுள்ளவர்கள் மனிதர்களுக்கு. ஆனால் ஆண்டவர் இப்படி செய்தால் நம்முடைய பலன் மிகுதியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எங்க பலன் மிகுதியா இருக்கும்? பூமியிலும் மிகுதியா இருக்கும், பரலோகத்திலையும் உங்க பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துருக்களை சிநேகிக்க விரும்புங்க,
அநேக நேரங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பாருங்களேன், அவங்க சண்டைக்காரர்களாக இருப்பார்கள். மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்தா சிடு மூஞ்சியாவே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சிரிச்ச முகமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களை பார்த்து ஸ்நேகிங்க, அவங்களுக்கு அவங்க மேல அன்பு கூறுங்க. அவங்க எதிராளிக்கு வரவங்களை ஒரு புன்னகையோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள பாருங்க. அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லிருக்க, இந்த காரியங்களெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறதை நீங்கள் ருசித்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த காரியங்களை கை கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தர முடியாம அதை கேளுங்க. தேவசோபத்தை, ஆண்டவரே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி நான் நடக்குவதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலன், மிகுதியான பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன கிட்ட என்ன இருக்கிறதோ, ஒரு பெரிய செல்வந்தருக்கு அவருக்கு தகுதிக்கேற்ற மாதிரி செய்வார். ஒரு ஏழ்மையான மனிதன் இருக்கிறான், அவனுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செய்யத்தான் ஆண்டவர் சொல்கிறார். உள்ள தங்களுடைய திராணிக்கு மேலாக யாரையும் எதையும் செய்ய சொல்லவில்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம இதில் குறைச்சல் ஒருவர்களாய் காணப்பட்டால், மற்றவர்கள் மேல அன்பு செலுத்தாதபடி எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பா கோவப்படாதீங்க. ஆண்டவர் விரும்புகிறார், உங்களையே சிநேகிக்கிறவர்களே சிநேகிங்க, மற்றவங்களை நீங்க சிநேகிங்க. உங்களுக்கு விரோதமாய் செய்கிறவனுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க பொருளை எடுத்துக்கிட்டானா விட்டுருங்க, கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், செபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரையா. ஆண்டவர், நீங்க சொல்லுகிற இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்த எங்களுக்கு நடக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.